மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்காக மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2019 ஆண்டு அடிக்கல் நாட்டிய நிலையில் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து வல்லரசு என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு மத்திய சுகாதாரத்துறை பதில் அளித்துள்ளது. அதன்படி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு முன்பு செய்ய வேண்டிய அனைத்து ஆவண பணிகளும் நிறைவு பெற்றிருப்பதாகவும் கடன் ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அரசும் ஜப்பான் அரசும் கையெழுத்திட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கான மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இருநாட்டு ஒப்பந்தப்படி மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் எய்ம்ஸ் திட்டப் பணிகளுக்கு மொத்தமாக 1977 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2021-2022 ஆண்டு முதல் MBBS வகுப்புகள் தற்காலிகமான இடங்களில் துவங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி தரிசனம் செய்ய பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்துள்ளதால் சாமி தரிசனத்திற்கு சுமார் 3 மணி நேரம் ஆகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அங்குராஜிடம் கேட்கலாம். அங்குராஜ், தற்போது சாமி தரிசனத்திற்கு 3 மணி நேரம் எடுக்கக்கூடிய சூழலில் கூட்டத்தை நெறிப்படுத்த ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? தற்போது பழனி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். காலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் அங்குபாபுவிடம் கேட்கலாம். அங்குபாபு, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பழனி மலை கோயிலில் இன்று ஆங்கில புத்தாண்டு என்பதால் அதிகாலை 4 மணி முதலே பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கொள்ளாமல் குவிந்துள்ளது. பக்தர்கள் படிப்பாதையாக மேலே ஏறவும் யானை பாதைகள் வழியாக கீழ் இறங்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிஞ்ச் மற்றும் ரோக்கர் நிலையங்களில் பக்தர்கள் கூட்டம் அளவில்லாமல் காணப்படுகிறது. மலை கோயிலில் கட்டணம் சிறப்பு தரிசனம் அனைத்து இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் உள்ளது. பக்தர்கள் எந்த வழியாக செல்வது என தெரியாமல் திணறி வருகின்றனர். பக்தர்கள் வேண்டிய அனைத்து ஏற்பாடும் திருக்கோயில் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் அளவில்லாமல் இருப்பதால் ஒரு சுவாமி சுமார் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் ஆகிறது. இன்று 1 நிமிஷம் விற்பனை செய்யப்படும் காலத்தில் ஒரு சில மணி நேரங்களில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அங்குபாபு. வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்த போது ஏன் மயங்கி விழுந்தேன் என்ற காரணத்தை நடிகர் டி ராஜேந்தர் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டி ராஜேந்தர் நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்த்து தனது மனசு கேட்காமல் மயக்கம் வந்ததாக கூறினார். நீங்க சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்தது நெல்லைக்கு, நெல்லை தான் ஒரு எல்லை என்று இல்லை, நான் வர வேண்டும் இங்கே வந்தேன். ரசிகர் மன்றங்கள் மக்கள் நலப்பணி மன்றங்களாக மாற வேண்டும் எனவும் டி ராஜேந்தர் கூறினார்.